டாஷ் அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அது என்ன குருன்னு தெரியல காய்ஸ். ஃபாலோ பண்ணிட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ட்ரன்ஸுக்கு போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஒரு வீடு லைட்டில் எரியுதா, அந்த வீட்டில் தான் ஒருத்தர் இருக்கான். எங்களை வீடியோ எடுக்க விடாமல் பண்ணிகிட்டு இருக்கான் ரொம்ப நாளாக. பார்த்தீங்கன்னா வெறும் காடு தான் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை ஒரு காடு தான். இன்னும் மெயின் கிட்டே வந்துட்டோம். இன்னும் ஒரு 200 மீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கிட்டே வந்துட்டோம். ப்ரோ ஃபஸ்ட்டு வீடு தெரியுதுங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு வீடு. ஃபஸ்ட்டு வீடு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஒரு வீடு தெரியுதுங்களா? அது ஒரு வீடு தெரியுதுங்களா? அதோ ஒரு தூரத்தில் ஒரு வீடு தெரியுதுங்களா? மாம் இது வந்து எப்படி சொல்கிறது, மலைக்கு பேக் சைடு மாம். இது இங்கே வந்து இது இருக்குது மாம். இங்கே சைலண்டாக அவங்க அவன் இருக்க மச்சான். அவன் இருக்கான் சைலண்டாக. அவன் இருக்கான். ஆகாஷ் வாஸ்ட் காய்ஸ். எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 11:50 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். 12 o'clock அந்த வீடு ஏற போகணும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இருந்தாலும் ஒரு பயமாகவே இருக்குது. பட் ஆனால் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம கன்ஃபார்ம் ஏறுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா 11:50 கரெக்டாக 11:50 ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அந்த வீட்டுள்ள நம்ம இப்போ நான் ஏரியா ஆகணும். அது நம்ம எதுக்கும் பயப்படாமல் ஜாலியாக இருந்தால் ஜாலியாக ஏறலாம். பட் அதில் ஒரு டாக் மட்டும் கொளிச்சிட்டே இருக்குது. அது என்னன்னு சரியாக எங்களுக்கு தெரியல. ஆனால் வந்து நாங்கள் ரிசல்ட்டு பார்க்கும்போதும் டி மச்சான் இங்கே பாரு. எங்கடா வந்து போகிறான்டா அவன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் அது லேடி மட்டும் நல்லா தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அந்த முடி விரிச்சு போட்டு இருக்குது, நல்லாவே தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அதே. பட் இந்த வீட்லேயே வந்து கேரளா வீடியோ நாங்கள் ஒரு வீடியோ சொல்லியிருப்போம். அந்த வீடியோவில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கேஷ் நாலா பக்கம் சவுண்டு கேட்குது. எங்களுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. இருந்தாலும் இந்த வீடு தெரியுதுங்களா? ரெண்டு வீட்டுல தான் இருக்கு. நான் வந்து ஆப்லேயும் பார்த்தேன். பட் ஆப் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை. 2 வீட்லையும் இருக்கு. ஏன்னா சவுண்ட்லேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம சவுண்டு கேட்குது. டாக் வந்து இந்த டைம் இன்க்ரீஸ் ஆக பொழிச்சிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ப்ளஸ் இந்த ஃபோனில் நம்ம கேமரா மூலிமா பார்த்தா நான் கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இல்லை ஓப்பனில் தான் இருக்குது. எல்லாமே ஓப்பனில் தான் இருக்குது. கொட்டுற மாதிரி இருக்கும் உள்ளே போனால். உள்ளே போய் பார்த்தோம் நாங்கள் ஒரு மார்னிங் அந்த டைம் வந்து பார்த்தோம். நாங்கள் சுற்றிட்டு கேமரா மச்சான் டீ அப்ப நினைச்சு நாங்க ஜிம்சுரா ஏதாவது அப்படியே அப்படி பண்றாங்க போறாங்க பாருங்க. தெரியும் ஏய் வாடா யாருமே இருக்கா? சின்னடா இங்க இருக்குது. சின்னடா இந்த வீட்டுல சவுண்ட் கேக்குது. பேர் ஆக்டிவிட்டி இங்க நடக்குது. காய்ச்சி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஜின்னு இருந்தாதான் இப்படி எல்லாம் நடக்கும். அந்த ரெண்டு சேனல் இருக்கு. இந்த 2 சேனல் அடி மேலடி. ஏய் உங்களுக்கு எவ்வளவு தெரியும் தெரியல. இந்த போன்ல ஒழுங்கா தெரியல. நம்ம அப்படியே இருக்குடா. ஐயோ ஏய் வாங்க நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். டைம் ஆயிடுச்சு. ரொம்ப எதிர்பார்க்கலடா. தெரியுது மச்சான். யாராது அங்க பாரு அப்படி நிக்கிறாங்க பாருடா. டேய் என்னடா அந்த கேமரா பிளர் ஆகுது.
அப்படியே நிக்கிறாங்க பாடுறா. டேய் டேய் அது அணைஞ்சு திருப்பியும் எரியுது பத்தி. டேய் இதோ பாருடா. டேய் அங்க பாருடா. गाइस இங்க இருக்குது சேஃப் இல்ல எங்களுக்கு. சுத்தி ஒரு பேஷண்ட் கூட கிடையாது. நாங்க தனியா தான் இருக்கோம். 3 பேர் மட்டும் தான் இருக்கோம். மச்சான் அப்படி டாச்சு கம்மியா அங்கல गाइस அது தெரியுதா? சுத்தமா எனர்ஜி இல்ல உடம்புல. தூக்கி வாரி போடுச்சு गाइस. எங்களுக்கு பின்னாடி गाइस ஒரு 20 மீட்டர் தான் இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு தீ எப்படி சொல்றது, திடீர்னு ஒன்னு எரிச்சல் ஒரு எரியுது. இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அது ஜின்னு தான். நாங்க அப்பயே நினைச்சோம், அங்க எலும்பு இருக்கும்போது நினைச்சோம் ஜின்னுக்கு எலும்பு தான் ரொம்ப பிடிக்கும், கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னு கேட்டா நம்ம கரெக்டா எரியும்போது எத்தனை நாய் கொலைச்சது பத்தியா? ஆமா ஆமா. இப்ப அந்த வீட்டுல இருந்து நாய் சவுண்டே இல்ல சுத்தமா. இங்க பாரு சத்தியமா காணடா. இப்ப இல்ல பாரு. இப்ப கால்லாம் ரொம்ப வலிக்குது எனக்கு சுத்தமா. மண்டை குழம்பமா ஜின்னு இருக்கு. ஜின்னு இருந்தாதான் இந்த ஃபயர் எரியும். நான் நிறைய வீடியோல பாத்துருக்கேன். பாருங்களேன், நிலாவை பாக்கிறதுக்கு எனக்கு டெரரா இருக்கு. இந்த 3க்கும் இங்க இருக்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கும் வேற லெவல்ல இருக்கு गाइस. வாங்க ப்ரோ அப்படியே நடக்கலாம். गाइस உங்களுக்கு எவ்வளவு தெரியும்னு தெரியல. எங்க கண்ணுக்கு தான் அங்க தெரியுது, தவிர கேமரால ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. சத்தியமா எதிர்பார்க்காத விட மோசமா இருக்கு. நானா எதிர்பார்க்கல. நான் திரும்பி பார்த்தா எரியுது ஏதோ. நான் என்னடா எரியுது, இது என்னடா எரியுதுன்னு சொல்லிட்டு சுத்தமா எங்களுக்கு தெரியல. நாங்க வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது ஆள் எங்களை சுத்தி ஸ்மோக்கா இருந்துச்சு. ஒரே ஸ்மோக் பின்னாடி இல்லாம இந்த ஏரியாவுல என்ட்ரி ஆகும்போது வேற மாதிரி பின்னாடி திரும்பி பாக்குறோம். அந்த ஜிம்ஸ் ப்ளே பண்றோம். கேமராமேன் சேஞ்ச் ஆயிட்டான். அப்படி எரியுது நெருப்பு. நாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம். அப்பயே எரியுது, விடாம எரியுது गाइस. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இதுக்கு மேல வீடியோ தொடர ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க எதனா இடம் தெரிஞ்சாலும் சரி தெரியலனாலும் சரி, உங்களுக்கு தெரிஞ்ச இடமா இருந்தாலும் உங்களுக்கு எந்த இடம் தெரிஞ்சாலும் எங்களை கமெண்ட் பண்ணுங்க. நாங்க நம்பர் கீழே டேக் பண்றோம். गाइस நாங்க அந்த இடத்த விட்டு வெளியே வந்தோடனே யாரோ எங்களை தொடர மாதிரியும் ஃபாலோ பண்ற மாதிரியும் இருந்துச்சு गाइस. கொஞ்சம் தூரத்துல யாரோ ஏதோ ஒரு கருப்பா ஒரு உருவம் நிக்கிற மாதிரி எங்களுக்கு கண்ணில் தெரிஞ்சுது. பார்த்தா தான் தெரியுது, தூரத்துல யாரோ உட்காந்துருக்க மாதிரியே தெரிஞ்சுச்சு गाइस. பக்கத்துல போய் பார்க்குறோம். அதுக்கப்புறம் நடந்ததே வேற गाइस. போய் பாருங்க இந்த வீடியோ. உங்களுக்கு தெரியும், ஃபாலோ பண்ணிக்கிறது